ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். மண்டே மார்னிங் vlog இது. காலையிலே கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு கருணக்கிழங்கு வறுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி வந்து இந்த மாதிரி குச்சி சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு வறுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கருணக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா கழுவிட்டு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே ஊற வச்சுருங்க. நல்லா எண்ணெயை விட்டு இதில் போட்டு பொரித்து, நல்லா எண்ணெய் காஞ்சதும் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு கருணக்கிழங்கு பிடிக்காத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் எல்லாத்தோடையும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். கருணக்கிழங்கு ரவுண்டாகவும் போட்டு தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணுவேன். இது மாதிரி பண்ணும்போது பிள்ளைங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. நிறையவே கருணக்கிழங்கு மீதி வைக்கவே மாட்டாங்க. செஞ்சு எடுத்துட்டேன். சாம்பார் தான் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இது வச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு இது தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் டிஃபனுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு பசங்க லஞ்ச் பாக்ஸ் இது தான் கொடுத்து அனுப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மண்டே மார்னிங் வந்து பசங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தான். இதுக்கப்புறம் வந்து ரொட்டீனாக நான் என்ன செஞ்சேன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க. உடனே சரி நம்மளும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இல்லைனாக்கா நான் பசங்க வர்றதுக்கு முன்னாடியே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சரி கெஸ்ட்டு வந்ததுனால எனக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் டிலேவாக தான் செஞ்சேன். ஈவினிங் தான் செஞ்சேன். சரி வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம், நாளைக்கு வந்து ஆடி செவ்வாய் இல்லைங்களா. சரி காலையில் அப்புறம் பூஜை பண்ணுற வேலை இருக்குன்ட்டு சரி ரெடி பண்ணேன். தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு லைசால் போட்டுட்டு நல்லா தொடச்சி நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு நல்லாவே தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா மாஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் லைசால் வந்து மாஃபில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மறுபடியும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். வீடு பார்க்குறதுக்கும் நல்ல மனமாக நல்ல வாசனையாக இருக்கும். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எடுப்பேன். போட்டு நல்லா வீடு தொடச்சி எடுத்தாச்சு. செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. வெளியில் வந்து போட்டிக்கு வந்து எப்படியும் காலைல கழுவுவேன். சரி இருந்தாலும் சும்மா லைட்டாக மாப் போட்டு எடுத்து விட்டுட்டேன். எடுத்து போய் தண்ணி எங்களுக்கு இப்போ பக்கத்துலேயே காவா இருக்குது. காவாவில் ஊற்றிட்டு மாஃபெல்லாம் நல்லா கழுவி அலசி வச்சுட்டு செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. அதனால் செடிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். இந்த பூ நல்லா மொட்டு இருந்தது. குண்டு மல்லி நல்லா அழகாக மொட்டு வந்தது. ஒரு 10 பூக்கிட்ட பூத்துருச்சு. அடுக்கு மல்லி நல்லாவே பெருசாகவே பூக்குது நல்லா. அதான் பாப்பா அதை க்ளோஸ்அப்பில் வச்சு காமிச்சின்னு இருந்தால் நல்லாவே பூ எடுக்குது. இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு அந்த தோல் எல்லாமே நான் அதில் தான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முட்டை தோல் அதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுருவேன். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. செடி நல்லாவே இருக்குது. க்ரோத்து நல்லா இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி செடிக்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள். அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெலாம் அதில் கீழே போடாதீங்க. அதை அப்படியே மண்ணில் அடியில் போட்டு மண்ணை மூடி விட்டுருங்க. அதுவே நல்லா மக்கிடும். இது வந்து வெளியில் காலையில் எப்படியும் போடுவேன். சரி இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டுட்டேன். சரி காலைல எப்படியும் இருந்தாலும் அருகாலெலாம் துடைப்பேன். சரி வாசக்கால் துடைக்கும் போது மறுபடியும் ஒரு தடவை துடைச்சிக்கலான்ட்டு லைட்டாக போட்டு விட்டாச்சு. மாஃபெல்லாம் அலசி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு சரி விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு கோல்டு ஒரு இது சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வ்ளாகில் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி சேவ் பண்ணுறேன்னு. நான் சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். நான் வந்து ஜிஆர்டியில் தான் போட்டிருக்கேன். மாதம் 1000 ரூபா போட்டிருக்கேன். இது வந்து பூ வந்து எப்பயுமே வாங்கி கட்டிடுவேன். மண்டே வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே வாங்கி கட்டிடுவேன். இடையில ரோஸ் அந்த மாதிரியும் வாங்கி வச்சுப்பேன். அரும்பு வாங்கி கட்டி வச்சிட்டேன். சரி வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சேன்னா பூத்த பிறகு உள்ளே வச்சா நல்லாயிருக்கு. அரும்போடு வச்சேன்னா அப்படியே ஒரு இதாக இருக்கும். லைட்டாக வெளியிலே வச்சுட்டேன் தண்ணியில் போட்டு நினச்சி. சரி சுவாமி ரூமில் ஷட்கோண கோலமும் போட்டு வச்சிட்டோம்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கோலமும் போட்டு சுற்றி காவி வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த வேலையும் டக்குன்னு முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைனா கிரதய கமலம் போடுவேன். இந்த மாதிரி தேர்ஸ்டேனா இந்த மாதிரி கோலம் போட்டு மாதிரி முருகருக்கு உகந்த கோலம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது வச்சு போட்டுட்டு சரி விளக்கம் ஏற்றிட்டு தசாங்கம் பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு துணி மேலே காய போட்டிருந்தேன். அதையும் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதையும் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து போச்சு. அந்த இது வந்து கோல்டு வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ சீட்டு போடுறேன், எப்படி எடுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு விளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் வந்து மாதம் நம்மளால் முடிஞ்சது ஒரு 500 ரூபா கூட சரி. இப்போ இருக்கிற விலைக்கு நம்மளால் அப்படி தான் சேவ் பண்ண முடியும். நம்மளால் மொத்தமாலாம் அஃபோர்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். நானுமே ஃபஸ்ட்லாம் இதுக்கெலாம் வந்து சேவ் பண்ண முடியல நம்மளால்.
நம்மளால் முடியாது, எல்லாமே கரெக்டாக போகுது, நம்மளுக்கு காசே மீற மாட்டேதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒன்ஸ் வந்து நான் சேவ் பண்ண பிறகு தான் தெரியுது, பரவாயில்ல நம்மளால் எடுத்து வச்சும்போது நம்மளால் அத்தியாவசியமாக தவிர்த்து வேறு செலவு பண்ணாமல் நம்ம அதுக்குன்னு சேவ் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் வேறு செலவு எதுவும் நம்ம போடுறதோ, ஆன்லைனில் ஏதாவது போடுறதுனா கூட நம்மளால் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நம்ம சீட்டுக்கு போடணுமே, அதில் வேறு கட்டணுமேன்னுட்டு. அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ₹1000 இருந்தால் கூட சொல்லுங்கள், ஒரு 11 மாதம் 11,000 போட்டோம்னா நமக்கு அது ஒரு கோல்டு, நம்ம ஏதோ ஒரு கோல்டு எடுத்து பசங்களுக்கு பர்த்டேக்கோ ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வரும்போது நம்ம அதை ஒரு கோல்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கோல்டு எடுத்த மாதிரியும் இருக்குது நம்ம சேவிங்ஸில். அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கோல்டு வீடியோ நான் நல்லா எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் டீட்டெயிலிங்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து வியூ நல்லா இருந்ததுன்னு பாப்பா அதெல்லாம் காமிச்சின்னு இருந்தா. சரி துணியெல்லாம் எடுத்தாந்து போட்டு அப்புறமா மடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஏதாவது செய்யலாம், ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சிட்டே வந்துன்னு இருந்தேன். சேனலில் புளியோதரை ரெசிபி, நான் விலாக், மினி விலாகு, கூழ் எப்படி நம்ம செஞ்சோம் எல்லாமே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.